வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனீஸ்வரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் பாசாசன். பாசாசன் அப்படின்னா கொஞ்சம் உட்கட்டாசனமாய் உட்காரணும். அப்புறமா வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திரும்பி நமஸ்காரம் பண்ணணும். அதாவது இந்த நமஸ்காரம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் உட்கார்ந்த பிறகு ஆல்ரெடி வயிறு நல்லா அழுந்திடும். அது போக இந்த பக்கம் திரும்பும்போது முறுக்கப்படுது. ஷோல்டர்லேருந்து வயிறு வரைக்கும் நல்லா அப்படி முருங்கின உடனே உங்களுடைய முதுகு தண்டு மொத்தம் அப்படின்னு மொத்தம் ஒரு ஸ்பின் மாதிரி உருண்டு கிடக்கும். அந்த மாதிரி உருளும் போது உங்களுடைய உள்ளே இருக்கிற சுரபிகள் எல்லாமே நல்லா அழுத்தப்படுறதுனால அவைகள் எல்லாம் என்ன ஆகும், ஒரு கம்ப்ரஸ் ஆகி அது உள்ளே இருக்கிற கெட்ட நீர்கள்லாம் வெளியேறிடும். பெண்களாக இருந்தாங்கன்னா கருப்பை கட்டிகள், நீர்க்கோர்வைகள் அது மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் வெளியேறும். அதே நேரத்தில் உங்கள் ஷோல்டர் நல்லா திரும்புறதுனால ஷோல்டர் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். உங்களுடைய அடி வயிற்றுக்கு கீழே இந்த பக்கம் இருக்கிற சதைகள்லாம் நல்லா நசுங்கி அங்கே இருக்கிற ரத்த ஓட்டங்கள் நல்லா சீராகும். மறுபடியும் நீங்கள் எழுந்து நிற்கும் போது அது சரியாகும். இது நின்று பிறகு உட்கார்ந்தனால அந்த ஆசனம் பாசாசனமாக சொல்கிறாங்க. இந்த பாசாசனம் செய்யும் போது உங்களுக்கு மூச்சானது விட்டுக்கிட்டே உட்காரும். திருப்பி எழுந்துக்கும் போது மூச்சு விடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணணும். ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கலாம். இந்த ஆசனம் வலது பக்கம் இடது பக்கம் பண்ணுறதுனால 3 முறை செய்யணும். வலது பக்கம் ஒரு முறை, இடது பக்கம் ஒரு முறை, திருப்பி மறுபடியும் வலது பக்கம் ஒரு முறை, இடது பக்கம் ஒரு முறை. இந்த மாதிரி செய்ய நாளாக உங்கள் வயிறு நல்லா அழுந்தப்பட்டு மெல்லிய இடையும் வயிறும் ஒட்டியமாக இருக்கும். அதே நேரத்தில் தொடையில் இருக்க சதைகளும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும். எப்படி செய்வோம் பார்ப்போமா? ஏன்னா நேர்களே, இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் நின்று நெல்லை செய்கிற ஆசனம் தான் இது. அப்புறமா தான் உட்கார போகிறோம். நிற்கிறதுக்கு முன்னாடி கால்கள் ரெண்டுத்துக்கும் ஒரு ஜான் அளவு கேப் இருக்கணும். அப்புறமா நேராக நிற்கிறீங்க, கைகள் நமஸ்கார முத்ரா வச்சுக்கிறோம். இப்போ உட்கட்டாசன் மாதிரி மெதுவாக மூச்சை விட்டுட்டே இறங்குறீங்க. இப்போ நல்லாவே பாதத்தில் போய் அமர்ந்தணும். இப்போ உங்களுடைய தொடையானது வயிறு நல்லா அழுந்தி வச்சிருக்கும். மேலும் இப்போ இந்த நமஸ்கார முத்ரா உங்கள் வலது பக்கமாக 2 கையும் பதிவு வைக்கிறீங்க. இது பதிவு வரும்போது ஒரு கை போகும் நல்லா, அடுத்த கை வரும்போது கொஞ்சம் வயிறு அழுந்தி கீழே வைக்கிறீங்க. மூச்சு விட்டு நிலை இருக்கிறதுனால நல்லா ட்விஸ்ட் ஆகும். இப்போ கொஞ்சம் கால் அழுத்தத்தை கொடுத்துட்டு நமஸ்காரம் வைங்க. இப்போ நல்லா உங்கள் முட்டியால் கால் முட்டியை அழுத்தி திருப்பிங்க. நல்லா வயிறு நல்லா அழுந்தோம், திரும்பும். இந்த நிலையில் ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி நிதம் விடும்போது கைகள் முதல் தரையில் பதிவு வைக்கிங்க. இப்போ கால் நேராக்கிக்கோங்க. பிறகு மறுபடியும் நமஸ்காரம் வச்சுக்கோங்க. இதே பொசிஷனில் லெஃப்ட் சைடும் பண்ண போகிறோம். இப்போ மூச்சை நிதானமாக இழுத்து கொஞ்சம் ஃபுல்லாக விட்டுறீங்க. மறுபடியும் இந்த பக்கம் திரும்புறீங்க, இடது பக்கமாக ஒரு கை வச்சுட்டு அடுத்து இந்த எல்போவால் உங்கள் நீயை ப்ரெஸ் பண்ணும், கால் நீயை. இப்போ கை முதல்ல வச்சுட்டீங்க. இது அளவு. அப்போ தான் அந்த வயிறு எவ்வளோ சுருங்கிருக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ மெதுவாக கால் கொஞ்சம் இழுத்து நமஸ்கார முத்ரா வைக்கிறீங்க. நல்லா முறுக்கி பின்பக்கம் நல்லா பாருங்க, பேலன்ஸாக இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி முதல்ல கைகளை பதிவு வைக்கிறீங்க. மறுபடியும் நேராக உட்காந்துட்டு நமஸ்கார முத்ராவில் வரீங்க. அப்புறமா மெதுவாக எழுந்து நிற்கிறீங்க. இப்போ நார்மலாக நெல்லுங்க. ஃபீல் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வயிறு உள்ளே அழிந்து இருக்குது, எவ்வளோ துடிக்குது, ஹார்ட் பீட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, அதே நேரத்தில் எவ்வளோ ரத்த ஓட்டம் மண்டை வரைக்கும் எவ்வளோ போது பாருங்கள். ஒரு தாடாசன் கொஸ்டின் நெல் பாருங்கள். முதல்ல இப்போ வலது பக்கம் நான் திரும்பி இருக்கேன். மறுபடியும் கால் கொஞ்சம் கேப் வச்சுட்டீங்க, நமஸ்கார முத்ரா வச்சுட்டீங்க. இப்போ முதல்ல உட்கட்டாசன். நல்ல கால் வரைக்கும் போய் நல்ல ஷீட் ஆகிடும். இப்போ முதல்ல என்ன பண்ணுறீங்க, வலது பக்கமாக திரும்பி 2 கையை அழுந்தி வைக்கிறீங்க. இப்போ பிறகு நமஸ்கார முத்ரா வைக்கிறீங்க. அழுந்தி இந்த முட்டியால் அழுத்தும் போது உடம்பு திரும்பும். கொஞ்சம் பேலன்ஸாகவும் இருக்கும், நடுக்கமாகவும் இருக்கும். ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. திருப்பி நிதானமாக முதல்ல கை வச்சுருங்க, இல்லைன்னா பேலன்ஸ் போயிடும், கீழே விழுந்துடுவீங்க. கால்கள் பதிந்த பிறகு
இப்போ திரும்பிக்கிறீங்க. ஒரு மூச்சு சுவாசம் முடிச்ச பிறகு திருப்பி மறுபடியும் எக்ஸேல் பண்ணிக்கிட்டு முதல்ல அழுத்தினா தான் உங்களால் நல்லா திரும்ப முடியும். இப்போ கை நமஸ்காரம் வைக்கிறீங்க. ஹீல் கொஞ்சம் அப்பா வச்சுக்கிங்க. 10 கவுண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மூச்சு விட்டு நிலையில் இருக்கிறீங்க. முடிச்ச உடனே கை முதல்ல பதிவிங்க, அப்புறம் கால் பதிவிங்க. திருப்பி பாதாசன நிலைக்கு வரீங்க. ஐயப்பன் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த பொசிஷன். இப்போ நமஸ்கார முத்திரால எழுந்து நிற்கிறீங்க. நேர்களே, கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க, கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கவங்க, காலத்தோட வீக்கமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா, அவங்க இந்த மாதிரி திண்டு மாதிரி நல்லா மடித்து வச்சுக்கோங்க. 2 கால் நல்ல கேப்பில் வச்சுக்கிறீங்க. இதே மாதிரி பொசிஷனில் உட்கட்டாசன் நல்லா முதல்ல உட்காந்துருங்க. திண்டு மேலே நல்லா உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, முதல்ல 2 கையும் பக்கத்தில் வைங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பொசிஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் நமஸ்காரம் முத்திரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் கீழே இல்லையா. அதே மாதிரி கை வைக்கிறீங்க. திருப்பி கை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறீங்க. அதை சைடும் அதே மாதிரி முதல்ல கை வைக்கிறீங்க, அப்புறமா நமஸ்காரம் முத்திரை பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி மறுபடியும் கை வைக்கிறீங்க. கவுண்ட் முடிஞ்ச பிறகு இன்ஹேல் பண்ணிவிட்டு வெரி ஈஸி இல்லையா. ஏன்னா நேர்களே, இன்றைய தினம் பாசாசனத்தை பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸ், வேப்பிலை குளியல். வேப்பிலை நம்ம வெறுமனே எடுத்து அந்த ஆடி மாதம் வரும்போது மட்டும்தான் பார்க்குறோம், அதுக்கு அந்த பூஜை பண்ணும்போது பார்க்குறோம், இல்லை அம்மன் கோயிலுக்கு போகும்போது எடுத்துன்னு போகிறோம், அவ்வளோதான் இல்லையா. அங்கே அந்த அம்மன் கோயிலில் ஆடையாக போட்டுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேப்பிலையை பறித்து கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் போட்டு சூடு பண்ணுங்கள். நல்ல தண்ணி கொதிக்க அந்த வேப்பிலைக்கு சாறுலாம் நல்லா அதில் இறங்கி ஒரு நல்ல இளம் பச்சை கலரில் அந்த தண்ணி வந்துடும். நல்ல கசப்பாக இருக்கும். அந்த தண்ணி வெள்ளாவிட்டு நீங்கள் குளியலுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி குளிக்கும்போது தலைக்கே சேர்த்து குளிக்கலாம். தலையில் இருக்கிற பேன், ஈறு, பொடுகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். எப்போ குளிப்பீங்க அப்படின்னா தினந்தோறும் குளிக்கணும் அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் வேப்பிலை குளியல் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், அம்மைகள் வராது. சின்னம்மை, தட்டம்மை, முத்துமாரி அம்மன் சொல்லி நிறைய அம்மன்லாம் வரும். அந்த அம்மைகள்லாம் உங்களுக்கு வராது. மீண்டும் நாளைக்கு இந்த புத்தனை செஞ்சு தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.